மணிக்கு சரிதாவோட மேனேஜர்கிட்ட வந்து ஒரு ஃபோன் வருது அப்பாவுக்கு. எடுத்து பேசுகிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, மேடம் வந்து அக்னி சாட்சின்னு ஒரு படம் நினைக்கிறேன், பாலச்சந்திர சார் படத்தில் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் வந்து கொஞ்சம் டேட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதனால நாளைக்கு ஷூட்டிங் அவங்களால வர முடியாது. என்னம்மா இது பேச்சு, இப்படி பேசுறது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சார் சரியா தப்பாங்கிறது விட்டுருவோம், என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னா அப்பாவுக்கும் வந்துடுது. பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுன்னா என்னம்மா அர்த்தம், நீங்கள் பணத்தை திருப்பி கொடுத்தா தானே நான் இன்னொரு ஹீரோயினுக்கு பணம் கொடுக்க முடியும் அட்வான்ஸ், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன விளையாட்டா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கோபமாக திட்டி விட்டுருக்காரு. அப்போ தெரியுதா வந்து நாளைக்கு ஒரு இடத்துல மைசூர் மாதிரி ஒரு இடத்துல படப்பிடிப்பு வச்சுட்டு இன்னைக்கு நான் வர முடியாதுன்னு ஒரு ஆர்டிஸ்ட் சொல்றாங்கன்னாலே அவங்க அவ்வளோ இன்மெச்சூர்டா சொல்றாங்கன்னு அர்த்தம், கர்வத்திலையும் ஆணவத்திலையும் சொல்றாங்கன்னு அர்த்தம். நடிகைகள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க, தான் தப்பிக்கிறதுக்காண்டி தனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுக்காண்டி உடனே டக்குன்னு உல்டா பண்ணி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதே வண்ணத்துறையை கூப்பிட்டு எல்லாருமே லட்சுமி மேடத்தை புக் பண்ணும்போது அப்பா கிட்ட சொன்னாங்க, என்ன சார் நீங்க அவசரமா போய் லட்சுமி மேடத்தை புக் பண்ணிட்டீங்க, அவங்க ரொம்ப டாமினேட்டர் லேடி, ரொம்ப திமிர் பிடிச்சவங்க, ரொம்ப ஆணவமா நடந்துக்குவாங்க, அவங்கள போய் புக் பண்ணிட்டீங்க. நடிகையோட என்னங்க உறவு, நடிகையோட என்ன உறவு, ஒரு உறவும் தொடராது, நட்பு ரீதியெல்லாம் கிடையாதுங்க. இது சரிதாவை விட மிஞ்சின ஆர்டிஸ்ட் லட்சுமி மேடம், எத்தனையோ கேரக்டர்ஸ் நடிச்சு பயங்கரமா சாதிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் பார்த்து சாரதி. நாம இன்னைக்கு யாரை சந்திக்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்கார் மூவிஸ் இயக்குனரும் தயாரிப்பாளருமான எம் பாஸ்கர் அவர்களுடைய மகனும் தயாரிப்பாளருமான பாலாஜி பிரபு அவர்களாம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்பாவுடைய படம் அப்படின்னாலே வந்து நிறைய நிறைய வெள்ளித்திரை கண்ட படம். அப்பாவோட படங்கள் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அதுல வந்து தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், கண்டிப்பா அந்த படத்தை பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா அந்த படத்துல வந்து நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், முதல்ல சரிதா மேம் தான் நாயகியா அறிமுகமாகறாங்க, அவங்களதான் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி புக் பண்ணியிருக்காங்க. ஆனா கடைசியா வந்து ஏன் சார் லக்ஷ்மி மேமும் சிவகுமார் சாரையும் மாத்தினாங்க? அந்த கதையே ஒரு ஹெவியான கதை, அது வந்து ஒரு டோட்டலா சென்டிமெண்டா இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். அதுல நடிக்கிறதுக்கு ஒரு திறமையான பண்பட்ட நடிகை தான் அதுல நடிக்க முடியும். சாதாரணமா எல்லா ஆர்டிஸ்டும் அந்த கேரக்டரை ஷோல்டர் பண்ணிட முடியாது. அதனால அந்த காலகட்டத்தில் சரிதா வந்து ரொம்ப பாப்புலரா இருந்தாங்க, நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க, தேசிய அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க, நல்ல நடிகையும் கூட சரிதா, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால அப்பா வந்து சரி இந்த கேரக்டருக்கு நம்ம சரிதா போடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. காரணம் என்னன்னா, ஆல்ரெடி வந்து அம்பிகாவோட எல்லாம் படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, புதுசா ஒரு பேர் இருக்கட்டும் சிவகுமார் சாருக்கு, சரிதா போடலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் படம் அப்படின்னு சொல்லி சரிதா மேடத்தை அப்ரோச் பண்ணி சம்பளம் பேசுறாங்க. 1 லட்ச ரூபா அவங்க சம்பளம் கேட்கறாங்க. அப்பா வந்து ஓகே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பவே 1 லட்சம்? ஆமா, அப்பவே 1 லட்சம். அப்போ வந்து என்ன ரொம்ப பாப்புலரா இருக்காங்க, நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. 25,000 ரூபா அட்வான்ஸ் வந்து சரிதா மேடத்துக்கு கொடுத்தாச்சு. அப்பாவுடைய ஒரு பிரின்சிபல் பாலிசி என்னன்னா, யாரா இருந்தாலும் அட்வான்ஸ் கொடுக்கும்போது செக் எல்லாம் போட்டு அந்த அமௌண்ட் எல்லாம் ஃபில்அப் பண்ணி டேட்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கையெழுத்து வாங்கிடுவாங்க அக்ரிமெண்ட்ல. அப்படி சரிதா மேடத்துக்கையும் கையெழுத்து வாங்கியாச்சு, 25,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. வாங்கினோடனே அந்த செக்கை வாங்கினோடனே சரிதா மேடம் வந்து பேங்க்ல ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. 2 நாள்லயே நம்ம அக்கௌண்ட்ல இருந்து சரிதா மேடம் அக்கௌண்ட்டுக்கு வந்து செக் கேஷ் வந்து போயிடுச்சு. அவங்க வந்து அப்புறம் வந்து மற்ற வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மைசூருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணி ஆல்ரெடி வந்து ஹோட்டல்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. மைசூரில் ட்ரெயின் டிக்கெட்ஸ், இங்கிருக்கிற போகிற ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஆர்டிஸ்ட் சிவகுமார் மாதிரியான ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இன்னும் சொல்லப்போனால் யூனிட் வந்து கிளம்பணும், அந்த மாதிரி எல்லா பிளானுமே ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து யூனிட் 2 நாளைக்கு முன்னாடி ஷூட்டிங்க்கு முன்னாடி கிளம்பிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கே வந்து மைசூரில் தான். மைசூரில் இல்லை, மைசூரை தாண்டி மாண்டியான்னு ஏதோ ஒரு ஊரில் தான் அது நடந்துச்சு. ஆக்சுவலி அந்த ஷூட்டிங்கு ஒரு கிராமத்து மாதிரி ஒரு வில்லேஜ் லொக்கேஷன் அது ஆக்சுவலி. ஸோ அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி இதெல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியாச்சு. இன்னைக்கு சாயந்தரம் வந்து அப்பா மற்ற நடிகர்கள் எல்லாருக்கும் டிக்கெட் போட்டிருக்கு, எல்லார் வீட்டுக்கும் டிக்கெட் போயிடுச்சு. அன்னைக்கு எல்லாருமே கிளம்பணும். ஹோல் யூனிட் வந்து, அதாவது பெட்ஃபோர்ட் வண்டி, ப்ரொடக்ஷன் வண்டி எல்லாமே, யூனிட் வண்டி எல்லாமே 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க வந்து பெங்களூர் போய் மைசூர் போய் மைசூர்லேருந்து மாண்டியாங்கிற ஒரு வில்லேஜ் போய் செட்டில் ஆகணும் ரூமில். அதனால கிளம்பிட்டாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு சரிதாவோட மேனேஜர்கிட்ட வந்து ஒரு ஃபோன் வருது அப்பாவுக்கு. எடுத்து பேசுகிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, மேடம் வந்து
அக்னி சாட்சின்னு ஒரு படம் நினைக்கிறேன், பாலச்சந்தர் சார் படத்தில் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் வந்து கொஞ்சம் டேட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதனால நாளைக்கு ஷூட்டிங் அவங்களால வர முடியாது, ஒரு வாரம் தள்ளி வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, மறுநாள் ஷூட்டு. ஆமா, சென்னையில இல்ல, மைசூர்ல. ஓகே, இப்படி கேட்குறாங்க. முத நாள் காலையில கேட்குறாங்க. அப்பாவும் அன்னைக்கு நைட் ட்ரெயின்ல கிளம்பணும். என்ன சார் இப்போ போய் இப்படி கேட்குறீங்க, தள்ளி வச்சுக்கலாமான்னு சும்மா சாதாரணமாக கேட்குறீங்க, என்ன விஷயம் அப்படின் போது, இல்லை சார் நான் சொன்னேன்ல அக்னி சாட்சின்னு ஒரு படத்துக்கு வந்து முடிக்க முடியாமல் போச்சு சில காரணங்கள்னால, ஒரு வாரம் டேரக்டர் பாலச்சந்தர் சார் வந்து எக்ஸ்டென்ஷன் கேட்டார் சரிதா மேடத்திட்ட, அவங்களால உங்ககிட்ட பேச சொன்னாங்க அப்படின்னு. அப்பா சொன்னார், இது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது, நீங்களும் தொழிலில் அதே தொழிலில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு ப்ரொடியூசரோட கஷ்ட நஷ்டங்கள் சிக்கல்லாம் உங்களுக்கு தெரியாதா, என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை சார் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோனை கட் பண்ணிட்டு திருப்பி 5 மினிட்ஸ் கழிச்சு அப்பாவோட லைனுக்கு மேனேஜர் வராரு. அப்போ என்ன சொல்கிறாரு, சார் வர முடியாதான், ஒரு வாரம் கழிச்சு தான் வர முடியுமா அப்படின்போது அப்பா கோவம் வந்துருச்சு. அப்பா என்ன சொல்கிறார், என்ன வர முடியாதுன்னா என்ன அர்த்தம், காசை வாங்கி வச்சுட்டு வர முடியாதுன்னா இதெல்லாம் ஒரு பேச்சு, அதெல்லாம் சரிதாவுக்கு கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னோடனே சரிதா லைனுக்கு வராங்க, அப்பாட்ட பேசுகிறாங்க, என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, சார் இந்த மாதிரி தள்ளி போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது, அந்த ஷூட்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, நான் என்ன பண்ணுறது, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து நீ பேசக்கூடாதுமா, எனக்கு நீ அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, எனக்கு நீ தேதி கொடுத்துருக்க, நாளைக்கு வந்து மைசூரில் நீ வந்து ஷூட்டிங்கில் நடிக்கணும், என்கிட்ட நீ 25,000 அட்வான்ஸ் வாங்கியிருக்க, பணம் கொடுத்து நான் உன்னை கமிட் பண்ணியிருக்கேன், அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியிருக்க, சும்மா இந்த பேச்செல்லாம் பேசாதுன்னும் போது, இல்லை சார் என்னால் வர முடியாது அப்படின் போது, என்னம்மா இது திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, திட்டவட்டமா சொல்றாங்க, என்னம்மா இது பேச்சு, இப்படி பேசுறது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் சரியா தப்பாங்கிறத விட்டுருவோம், என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னா அப்பா கோவம் வந்துடுது. சரி இந்த நேரத்தில் இவங்களோட பெரிய சண்டை பண்ணிட்டு இருக்க வேண்டாம், வழக்கு பண்ணிட்டு இருக்க வேணாம்னு சொல்லிட்டு, சரி ஒன்று செய்யுங்கம்மா, நீங்கள் உங்களோட அட்வான்ஸ், நான் கொடுத்த அட்வான்ஸ் 25,000 திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சரிதாட்ட சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. திருப்பி கொஞ்ச நேரத்தில் மேனேஜர்கிட்ட வந்து ஃபோன் வருது, சார் வந்து அவங்க வந்து அட்வான்ஸை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அப்பா வந்து என்ன சொல்கிறீங்க, சரிதா கனெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. மறுபடியும் பிரச்சனை அந்த நேரத்தில். சரிதா வந்து திருப்பி லைனுக்கு வராங்க, சார் வந்து நான் தான் நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறேனே ஒரு வாரம் கழிச்சு, அப்புறம் ஏன் அட்வான்ஸை திருப்பி கேட்குறீங்க, என்னம்மா பேச்சு பேசுகிறீங்க, நான் யூனிட் ஃபுல்லாக கிளம்பிருச்சு, எல்லா பக்கமும் எல்லா வேலையும் நடந்துருச்சு, நான் நாளைக்கு ஷூட் பண்ணணும், காலையில் 7 மணிக்கு நான் வந்து ஷூட்டிங் கேமரா முன்னாடி நான் நிற்கணும், கேமரா பின்னாடி நின்று நான் ஆக்ஷன் கட் சொல்லணும், நீங்கள் இந்த நேரத்தில் வந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க, இதுவே எனக்கு பிரச்சனை, நான் இப்போ இன்னொரு ஹீரோயின் தேடி இப்போ நான் கிளம்பணும் ஷூட்டிங்க்கு, இது இல்லாமல் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுன்னா என்னமா அர்த்தம், நீங்கள் பணத்தை திருப்பி கொடுத்தா தானே நான் இன்னொரு ஹீரோயினுக்கு பணம் கொடுக்க முடியும் அட்வான்ஸ், என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன விளையாட்டா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கோவப்பா திட்டி விட்டுருக்காரு. அப்போ சரிதான் வந்து, இல்லை சார் நான் பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன், வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுக்க மாட்டேன், அது என்னோட பாலிசி அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொல்கிறாரு, கொடுத்த அட்வான்ஸை அவங்க கரெக்டாக தேதி ஹானர் பண்ணலைன்னா திருப்பி வாங்காமல் நான் விட மாட்டேன், இது என்னோட பாலிசி, போனை வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிட்டு கோவத்தில் என்ன பண்றாரு, அப்போ நிறைய பத்திரிகை நண்பர்கள்லாம் அப்பாவுக்கு ரொம்ப தொடர்பு, இமீடியட்டா டயல் பண்ணி, அப்போ லேண்ட்லைன் தான் வண்ணத்திரைன்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு, சினிமா பத்திரிகை, ரொம்ப பாப்புலரான சினிமா பத்திரிகை, அந்த காலத்துல இருந்துச்சு, அவங்கள உடனே வர சொல்லி நேரடியாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி சரிதாக்கு ஒரு அட்வான்ஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே பேட்டி கொடுத்தாச்சு, கோவத்துல உடனே. அடுத்த ஹீரோயின் கூட இன்னும் வந்து புக் பண்ணல, ஆனா அதுக்குள்ள கோவத்துல பேட்டியை கொடுக்குறாரு. முதல்ல இந்த மாதிரி வந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தேன், தேதியை ஹானர் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இப்போ வந்து நான் இன்னொரு நடிகை தேடி நான் போகணும் ஷூட்டிங்க்கு, இப்படி ஒரு சிக்கல்ல என்னை கொண்டு வந்து விட்டுட்டாங்க, இந்த நடிகர்கள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க, கொடுத்த பணத்தை தேதியே ஆனர் பண்ண முடியாதுன்றீங்க, அப்ப கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்தனா அதை கொடுத்துட வேண்டியதானே, அதை கொடுக்கறதுல என்ன சிக்கல், முடியாது நான் கொடுக்கறது இல்லை, என்னோட பாலிசினா இது என்ன சரியான பாலிசியா, நானும் கொடுத்த பணத்தை, அதாவது அட்வான்ஸா கொடுத்த பணத்தை தேதியை ஹானர் பண்ணலைன்னா நான் வாங்காம விட மாட்டேன் திருப்பி, இது என்னுடைய பாலிசி, நீங்க இதன் மூலமா அந்த அம்மாவுக்கு சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு உடனே வேற யார் ஆர்டிஸ்ட்டை போடலாம் அப்படின்னு சிவகுமார் சார்கிட்ட ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணும்போது சிவகுமார் சார் ஒரு சாய்ஸ் சொல்லியிருப்பார் போல, லட்சுமியை ட்ரை பண்ணி பாருங்களேன்னு, ஃப்ரீயாக இருப்பாங்களா, இல்லை நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னோடனே சிவகுமார் சாரே லட்சுமி மேடம் ஃபோன் பண்ணி, என்னம்மா ஃப்ரீயாக இருக்கிறீங்களா, இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் அர்ஜென்ட்டாக பாஸ்கர் சார் படம் தண்டிக்கப்பட்ட நாயங்கள் நாளைக்கு மைசூரில் ஷூட்டிங்கு வர முடியுமான்னு கேட்டோன்னே, நான் வரேன் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல, ப்ரொடியூசர் வந்து என்னை மீட் பண்ண சொல்லுங்கன்னோன்னே அப்பா உடனே கார் எடுத்துட்டு லட்சுமி மேடத்தை போய், ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ், ஆமா பெரிய ஆர்டிஸ்ட், ஏன்னா அந்த கேரக்டர் வந்து சரிதா மாதிரி யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஷோல்டர் பண்ண முடியும், சரிதாவை விட மிஞ்சின ஆர்டிஸ்ட் லட்சுமி மேடம், எத்தனையோ கேரக்டர்ஸ் நடிச்சு பயங்கரமா சாதிச்சிருக்காங்க அவங்க சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ லட்சுமி மேடத்தை வந்து போய் அப்பா பார்க்குறாரு வீட்டில்,
இதே மாதிரி சரிதா கொடுத்த மாதிரி ஒரு அட்வான்ஸை கொடுத்து சரிதாக்கு பேசின மாதிரியே ஒரு சம்பளம் எனக்கு சரியா தெரியல பேசி கமிட் பண்ணி அந்த சரிதாவோட டிக்கெட்டை லட்சுமி மேடத்துக்கு கொடுத்துட்றாங்க. சரிதா மேம் சைட்ல இருந்து நம்ம பார்த்தாலும் அவங்க வந்து ரெக்வஸ்டா தான் அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க, ஒரு வாரம் மட்டும் இது பண்ணி கொடுங்க, ஏன்னா என்னை அறிமுகப்படுத்தின ஒரு இயக்குனருக்காக அந்த படங்களை நான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அப்பா கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமோ, அதுக்கப்புறம் ஏதாவது அப்பா யோசிச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி. விட்டு கொடுத்து எப்படிங்க போக முடியும்? விட்டு கொடுத்து எப்படி போக முடியும்? அதாவது வந்து ஒரு லாங் லொகேஷன் ஒரு அவுட்டோர் லொகேஷன் போறாங்கன்னா எவ்வளவு தூரம் போறாங்க யூனிட் அப்படிங்கறத பொறுத்து அந்த யூனிட் முதல்ல கிளம்பிடும். யூனிட்னா கிட்டத்தட்ட 70-80 பேர், அதாவது வந்து வேன்ல, பஸ்ல, பெட்ஃபோர்ட்ல, ப்ரொடக்ஷன் வண்டி, இங்க இருந்து சமையல் பண்ணி போடுறாங்கல்ல, அவங்கள ஒரு 30 நாள் ஷூட்டிங் போகணும்னா அங்க போய் அந்தந்த ஸ்டேட்ல இப்ப நார்த் இந்தியால நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிற சாப்பாடு நம்ம வாங்கி சாப்பிட முடியுமா? நம்ம ஆளுங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். கறி குழம்பு, மீன் குழம்பு, கருவாடு குழம்புன்னு கொடுத்தாதான் ஆர்டிஸ்ட் சாப்பிடுவாங்க, ஒர்க் பண்றவங்க சாப்பிடுவாங்க. இல்லைன்னா அவங்களாம் பாதியில வேலையை விட்டு போயிடுவாங்க. கரெக்டான டைம் டீ போட்டு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து வெளியில ஹோட்டல்ல இருந்து வாங்கி பண்ண முடியுமா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்ற சமயக்காரவங்களுக்கு கூட ஒரு வேன் கொடுப்பாங்க. அது அடுப்பு, பாத்திரம், அது இது, அதுக்கு 4 பேர் சமைக்கப்படுறவங்க, பாத்திரம் கழுவுறவங்க எல்லாரும் ஏறி கிளம்பிடுவாங்க. இப்ப மைசூர் மாதிரி ஒரு லொகேஷன் போது 2 நாளைக்கு முன்னாடி யூனிட் கிளம்பிடுச்சு. அது இல்லாம அங்க ரூம், இங்க இருந்து போறவங்க எல்லாருக்கும் ரூம் புக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு வாரம் ஷஃபில் பண்ணா என்ன ஆகும்? அந்த ரூம் வந்து திருப்பி கிடைக்குமா? அங்க ஹோட்டல் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்காங்க, பஸ் டிக்கெட் போட்டிருக்காங்க, எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருமே. அப்ப ஒரு வாரம் கழிச்சு அவங்க வரலைங்கிற ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் வரலைங்கிறதுக்காண்டி நீங்க ஷூட்டிங் தள்ளி வச்சீங்கன்னா இதெல்லாம் எப்படி மறுபடியும் அசம்பிள் பண்ணுவீங்க? இந்த சினிமா கிராமர் வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி, இப்ப நீங்க கூட கேட்கறீங்க ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாமே, அட்ஜஸ்ட் பண்றதுக்கு சின்ன விஷயம் கிடையாது. இதுல எவ்வளவு மணி இன்வால்வ்மெண்ட் இருக்கு, சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்கிறதுக்கு தயாரிப்பாளர் நீங்க கேட்டீங்கன்னா தான் தெரியும். மற்றவங்களுக்கு அந்த வேதனையும் வலியும் தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால இதெல்லாம் அனுமதிக்கிறதுக்கான சூழ்நிலைகள், அதுவும் நாளைக்கு ஒரு இடத்துல மைசூர் மாதிரி ஒரு இடத்துல படப்பொடி வச்சுட்டு இன்னைக்கு நான் வர முடியாதுன்னு ஒரு ஆர்டிஸ்ட் சொல்றாங்கன்னாலே அவங்க அவ்வளவு இம்மெச்சூர்டா சொல்றாங்கன்னு அர்த்தம். கர்வத்திலையும் ஆணவத்திலையும் சொல்றாங்கன்னு அர்த்தம். இதான் உண்மை. அதாவது வந்து என்ன பண்ணிட முடியும், வரல அப்படின்னா என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன வேணா பண்ண முடியும் சட்ட ரீதியா. அது அப்புறம் இந்த பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு லட்சுமி எல்லாம் புக் பண்ணிட்டு ஷூட்டிங் அங்க போயிட்டாங்க. இப்ப இந்த பேட்டி கொடுத்துட்டாங்க அப்பா, பேட்டிக்கு அப்புறம் சரிதா மேமோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? சரிதா மேடம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பேட்டி கொடுத்தோன்னே இந்த பேட்டியை பார்த்துட்டு கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதாவது வந்து தப்பு பண்ணது அவங்க, பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொன்னது அவங்க, டேட்ஸை ஹானர் பண்ணாம விட்டது அவங்க, எல்லாமே அவங்க பண்ணிட்டு நம்ம மேல பழிய திருப்பி போடுறாங்க. நடிகைகள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க, தான் தப்பிக்கிறதுக்காண்டி, தனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுக்காண்டி உடனே டக்குன்னு உல்டா பண்ணி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதே வண்ணத்திரையை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து அவர் செக்கு கொடுத்தாரு பாஸ்கர், அந்த செக்கை வந்து நான் பேங்க்ல போட்டேன், அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு, பணம் இல்லைன்னு சொல்லி பவுன்ஸ் ஆகி திரும்பி வந்துருச்சு, அதனால எனக்கு அந்த பணமே வந்து சேரல, அவர் பணமே கொடுக்காம என்னை நடிக்க வர சொல்றாரு, அட்வான்ஸே வாங்காம நான் எப்படி நடிக்க வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி அவங்க கொடுக்குறாங்க. இந்த பேட்டி கொடுக்கும்போது அப்பா வந்து மைசூர்ல இருக்காரு. இப்ப பத்திரிகைக்காரங்களுக்கு தீனி வேணும்ல, அதனால உடனே அவங்க வந்து சார் இப்படி ஒரு பேட்டி அவங்க இந்த வாரம் கொடுத்துட்டாங்க, வெளியே வந்திருக்கு, நீங்க இதுக்கு பதில் என்ன சொல்றீங்கன்னு அவங்க ஃபோன் பண்ணி மைசூர் கனெக்ட் பண்ணி அப்பாவோட பேசுறாங்க. அப்ப மைசூர்ல இருந்து அப்பா வந்து போன்லயே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து நான் வந்து சரிதாக்கு பணம் கொடுத்துட்டேன், அவங்க அடுத்த நாளே அந்த செக்கை வந்து பேங்க்ல போட்டாங்க, அந்த பணம் வந்து என் அக்கௌண்ட்ல இருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிருச்சு, இதான் உண்மை. இந்த உண்மைக்கு ப்ரூஃபா என்னுடைய லோக்கல் மேனேஜர் அனுப்பிச்சு நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கி உங்களுக்கு தர சொல்றேன், நீங்க வந்து அதோட சேர்த்து பப்ளிஷ் பண்ணுங்க, நான் பணம் கொடுத்துட்டேன், என்னுடைய பணம் அக்கௌண்ட்ல இருந்து திரும்பி வரல, அந்த காலகட்டத்தில் 4.25 லட்சம் ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்ததுக்கு ப்ரூஃபா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க பாருங்க, அப்புறம் எது உண்மை எது பொய்ன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நடிகை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காண்டி என்ன வேணா பேசுறாங்க, ஆனா ஒரு நேர்மையான தயாரிப்பாளரை கெட்ட பேர் வர வைக்க முடியாது. இதுக்கப்புறம் அவங்க வந்து உணர்ந்து பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா நான் இந்த இஷ்யூ எப்படியே விட்டுருவேன். ஒருவேளை கொடுக்கலைன்னா நான் சென்னைக்கு வந்தோன்னா அவங்க மேல சட்ட நடவடிக்கை எடுக்க போறேன், இதையும் நீங்க பத்திரிகையில போட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே அதையும் அப்படியே அவங்க போட்டுட்டாங்க. இதை வந்து சரிதா வந்து அடுத்த வாரம் பார்த்துட்டாங்க. அடுத்த வாரம் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கில்ட்டி ஆயிடுச்சு, அவங்களுக்கு வெளிப்படையா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே வந்துருச்சு, அப்ப இனிமே என்ன பதில் பேச முடியும்? அதனால வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி அழகா அந்த பணத்தை வந்து அவங்க மேனேஜர் மூலமா இங்க இருக்கிற எங்க லோக்கல் மேனேஜர்கிட்ட கொடுத்து விட்டாங்க. உடனே இந்த பத்திரிகை வெளியே வந்த ஒரு 2 மணி நேரத்துல பணம் லோக்கல் மேனேஜர் கைக்கு வந்துருச்சு. அதோட அந்த டிஸ்பியூட்டை வந்து விட்டாச்சு. செய்ய மாட்டாங்க சார் நடிகைக்கெல்லாம். எப்படின்னா பணத்தாசை,
பணம் வர வர வாங்கி போட்டுக்கலாம், கிடைக்கிற படத்துல எல்லாம் நடிக்கலாம். அதனாலதான் சொல்றேனே, இந்த படத்துக்கு டேட்ஸே கொடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா பணத்தை வாங்கி போட்டுப்பாங்க. எப்படியாவது லாக் பண்ணிடலாம், எப்படியாவது நம்ம வந்து சொல்றதை கேட்டுருவாங்க, அந்த காசையும் பிடிச்சிக்கலாம், இந்த காசையும் பிடிச்சிக்கலாம். பணத்தாசை தான் நடிகைகளுக்கு எல்லாம். என்ன சும்மாவா இருக்கு? யார் உங்களுக்கு கோடிகளையும் லட்சங்களையும் கொட்டி கொடுப்பாங்க? இன்னைக்கு கோடிகள், அன்னைக்கு லட்சங்கள். யார் கொட்டி கொடுப்பாங்க? எந்த தொழில உங்களுக்கு கோடிகளையும் லட்சங்களையும் கொண்டு போய் கொட்டுறாங்க? பணத்தாசையில அப்படி பிடிக்கிறது தான். வாங்கின பணத்தை ஏன் திருப்பி கொடுக்கணும்? முடிஞ்ச வரைக்கும் போராடி 25,000 ரூபாய் வச்சு பார்ப்போமே, வந்துருச்சுல 25,000 ரூபாய் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, முடியவே முடியலன்னா திருப்பி கொடுத்துருவோம். அதனால ஏற்படுற அசிங்கங்கள், அவமானங்கள்லாம் அவங்க பாக்குறது இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இப்படி வந்து டேரிங்கா அட்டாக் பண்ணியும் போறது இல்ல. என்ன பண்றாங்கன்னா, சைலண்டா வந்து இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம கையை பச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தயாரிப்பாளர் இருக்கும்போது இப்படி நடிகர்கள் இப்படிதான் பண்ணுவாங்க. அப்படின்னா எங்கப்பாலாம் எப்படின்னா, எதா இருந்தாலும் யாரா இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அது ₹1 இருந்தாலும் நம்ம காசுன்னா எனக்கு வந்து சேரணும்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்தை பொறுத்து சொல்லணும், தண்டிக்கப்பட்ட நாயகர்கள் விஷயம் அப்படின்னா, லட்சுமி மேடமும் சிவச்சந்திரன் சாரும் அந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன காதல் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அது திருமணத்துல முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து நல்ல தம்பதிகளா இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே லட்சுமி மேடத்தை புக் பண்ணும்போது அப்பா கிட்ட சொன்னாங்க, என்ன சார் நீங்க அவசரமா போய் லட்சுமி மேடத்தை புக் பண்ணிட்டீங்க, அவங்க ரொம்ப டாமினேட்டர் லேடி, ரொம்ப திமிர் பிடிச்சவங்க, ரொம்ப ஆணவமா நடந்துக்குவாங்க, அவங்கள போய் புக் பண்ணிட்டீங்களே, நீங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நீங்க சின்ன விஷயத்தையும் விட்டு கொடுக்காத ஆளு, பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க, நீங்க உங்களுக்கு எப்படி இது செட் ஆகும்? 2 பேரும் நாளைக்கு போய் செட்ல போய் மைசூர்ல போய் பிரச்சனை அடிதடி தான் வரப்போகுது, இப்படி பண்ணிட்டீங்களே, அவசரத்துல லட்சுமியை போய் புக் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அப்பாட்ட சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்பா சொல்லியிருக்காரு, பார்த்துக்கலாம் விடுங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், ஏன்னா வேற வழியே இல்லை, நாளைக்கு ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு அங்க வேணும், ஹீரோயின் வேணும், அப்ப நான் அவசரத்துக்கு அவங்க ஃப்ரீயா வேற இருந்தாங்க, நான் புக் பண்ணிட்டேன், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு போய் ஸ்பாட்ல இறங்கிட்டாங்க. அதே மாதிரி லட்சுமிட்டையும் சொல்லியிருப்பாங்க போல, நீங்க டைரக்டர் பாஸ்கர் படத்துல கமிட் ஆயிட்டீங்களே, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, ஒரு நாள் நீங்க போலேன்னா கூட, அரை நாள் நீங்க போலேன்னா கூட உங்களை வந்து கோர்ட்டுக்கு இழுத்துருவாரு, உங்களை வந்து பத்திரிக்கையில பேட்டி கொடுத்துருவாரு, இந்த மாதிரிலாம் அவங்ககிட்டயும் சொல்லி பயமாத்திருப்பாங்க போல. இப்போ வந்து அப்பா சொல்லியிருக்காரு, ஏமா தேதி கொடுத்துட்டு ஹானர் பண்ணல, வரல போல, அதாவது உடம்பு முடியல, டைஃபாய்டு ஃபீவரு, இல்லை ஜுரம், கோல்டு, இல்லை ஏதாவது ஒன்றுன்னா நம்ம வந்து அனுசரித்து போகலாம், வரலைன்னா. சும்மா வீட்டில் படுத்துக்கிட்டு நான் வரல போல அப்படின்னு, இல்லைன்னா இன்னொரு படத்தில் தேதிக்கு அந்த தேதியில் இன்னொரு படத்தில் நடிச்சுட்டு நான் வரல போலேன்னு சொன்னால் நம்ம எப்படிமா விட்டு கொடுக்க முடியும்? அதுக்காண்டி ஃபைட் பண்ணால் அப்படி தான் பேசுகிறாங்கம்மா, அதெல்லாம் நம்ம கண்டுக்க முடியாதுன்னா. அப்போ லட்சுமி மேடம் வந்து அப்பா ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்பாவை. அப்பாவும் சொல்லியிருக்காங்க, உங்களை போட்டால் பிரச்சனை, சண்டை ஆயிரும் அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது லட்சுமி மேடம் மறுபடியும் சொல்லியிருக்காங்க, அதாவது நம்ம 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஸ்ட்ரிக்டா பிரின்சிபலா இருக்கிற கேரக்டர்ஸாக இருக்கிறதுனால நமக்குள்ள எந்த பிரச்சனையுமே வரல சார், ஸ்மூத்தா சந்தோஷமா போச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. படம் முடிச்சுட்டு போகும்போது ஹாப்பியா, அதாவது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த படம் நடந்துச்சு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் சரிதா மேம் வந்து திரும்ப ஏதாவது பேசுறதுக்கு அவங்களோட உறவு கடைசியா தொடர்ந்துதான்? நடிகையோட என்னங்க உறவு? நடிகையோட என்ன உறவு? ஒரு உறவும் தொடராது. நட்பு ரீதியெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து தொழில் ரீதியா ஏமாத்து வேலை மாதிரி தான், கிட்டத்தட்ட ஃபேக். அதாவது இன்னைக்கு நீங்க வந்து அந்த படம் பண்ற வரைக்கும் அவங்க நம்மளோட தொடர்பில் இருப்பாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. படம் முடிஞ்சோன்னா அவங்க யாரோ நம்ம யாரோ. இதான் சினிமால எப்பவுமே நடக்கிற விஷயம். அதாவது வந்து முதலையாவது கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு, இப்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சரிதா மேம் கான்டாக்ட்ல இல்ல. அந்த படம் எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஏதாவது வருத்தப்பட்டிருப்பாங்களா சார்? ஏதாவது நம்ம இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டோமே, வச்சோமே, ஏதாவது எங்கேயோ யாராவது சொல்லி இப்படி ஒரு படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, வச்சுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது படத்தை பார்த்துட்டு வருத்தப்பட்டிருக்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. சரி, நாங்க இந்த வண்ணத்திரையில பழைய நியூஸ் எல்லாம் கேட்கும்போது ஓகே இதுக்கு பின்னாடி என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இதுக்கு பிறகு வந்து இவ்வளவு ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தெளிவா முன் வச்சிருக்கீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.